முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தின் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். தமிழக அரசியல் சூழலில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது, தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் என்ன முடிவை மேற்கொள்ளப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து நேரடியாக தங்களுடைய ஆதரவுகளை பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் சங்கரன்கோவில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் முத்துலட்சுமி, அதேபோல ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் வெங்கட்ராமன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னுசாமி உள்ளிட்டோர் நேரடியாக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து தங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டியுள்ளார்கள். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறார் என்றுதான் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நிச்சயமாக பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக ஆளுநர் கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் அதனை நிரூபிப்பதற்கும் தாங்கள் தயாராக உள்ளதாகவே பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நேரடியாக தனக்கு ஆதரவு தெரிவிக்க வரும் அனைவருமே தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய இல்லத்தில் வைத்து சந்திக்கிறார், அவருடன் கைகுலுக்கிறார். இது போன்ற பல்வேறு விதமான உற்சாகங்களை அவர் தருவதாகத்தான் அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக தங்களுடைய தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பக்கம் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இருப்பதாகத்தான் அவருடைய ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தொடர்ச்சியாகவே இரு தரப்புக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா தரப்பிலும் சரி, தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலும் சரி தொடர்ச்சியான நம்பிக்கையுடன் தான் இருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ஸ்டாலின்.